ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் காராமணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு ப்ரௌன் காராமணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது, மலர்ந்து. இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஏற்கனவே ஊற வச்சதுனால 2 விசில் மட்டும் போதும். இப்போது வேக வச்சதை ஒரு பக்கம் வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க. அது சூடானதும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ், பூண்டு 1 கைப்பிடி அளவு, இஞ்சி 1 இன்ச் சைஸ் அளவு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம மசாலாலாம் அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்த போகிறது தேங்காய் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதோட பச்சை தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வதக்கினது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட அடுத்ததாக நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து செய்கிறப்ப காராமணி கேஸ் இல்லைங்களா, இந்த கேஸை போக்குறதுக்காக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இஞ்சி கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க, பூண்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா கேஸ் இல்லாமல் இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த விழுதா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுத்தது நம்ம சேர்த்த போகிறது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரக்குழம்பு செய்கிறப்போ வெந்தயம் மஸ்ட்டு சேர்த்திக்கோங்க, அது ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயமாக இருக்குது, அதனால் அதை சேர்த்திட்டு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ மசாலையெல்லாம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க, கரைஞ்சிடக்கூடாது. இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இப்போது சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு இந்த எண்ணெய் கூடவே ஆயில் மசாலா எல்லாம் கலந்து நல்லா ஒன்றா வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம சேர்த்த போகிறது கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 4-5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் மசாலா கூட சேர்த்துட்டு இதையும் அந்த பேஸ்ட் கூட நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது மசாலையெல்லாம் கத்திரிக்காயோட சேர்ந்து வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. தண்ணியை வேணால் கொஞ்சம் தண்ணியை 1/2 கப் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸி அளவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். அடுத்ததாக ப்ளைன் வாட்டர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்து விட்டுக்கிட்டேன். ஏற்கனவே காராமணி வேக வச்ச தண்ணியும் இருக்குது, அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ வந்து இந்த டைமில் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி இப்போ சேர்த்திக்கோங்க. புளியும் நிறைய சேர்த்தக்கூடாது. இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு அடுத்ததை வந்து டேஸ்ட்டுக்காக வெல்லம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா இனிப்பு சுவை கிடையாது, நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்திக்கிறது. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து வேக வச்ச காராமணியை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இது வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச், ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டான குழம்பு. இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு சாப்பிடணும். தானியங்கள் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம சாப்பிடணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போது நறுக்கிய கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான கத்திரிக்காய் காராமணி குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பாடு கூட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.